ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 6th to 12th வரைக்கும் இருக்க இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கண்டென்ட் இன் ஜியாகிரஃபி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு அண்டவியல் என்று பெயர். அதாவது காஸ்மாலஜி, த ஸ்டடி ஆஃப் யூனிவர்சல், அதுதான் காஸ்மாலஜி என்று சொல்கிறோம். அடுத்தது காஸ்மஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். இந்த காஸ்மஸ் என்பது பார்த்திங்கன்னா ஒரு கிரீக் வேர்டு. அடுத்தது ஒரு ஒளி ஆண்டு என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். 1 லைட் இயர் என்பது பார்த்திங்கன்னா அந்த லைட் ஒரு வருஷத்தில் பயணிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதோட ஸ்பீட் என்னவாக இருக்குன்னா வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அடுத்து சவுண்டோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். சவுண்டோட லைட்டு தான் ஸ்பீடு. அடுத்தது சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும். சூரியன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியதாக இருக்குமா. எப்படி சொல்கிறாங்கன்னா 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே வைத்து அடக்கக்கூடிய வகையில் அவ்வளோ பெருசாக சூரியன். அடுத்து பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகின்றன. பண்டைய தமிழர்கள் பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி தெரிஞ்சிருக்காங்க என்று சொல்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா சங்க இலக்கியங்கள் வாயிலாக. சிறுபானாற்று படையில் காணப்படும் வால்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளில் நாம் தெரிந்து கொள்வோம். இந்த பாட்டை வச்சு பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களையும் பற்றி தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.